எடுத்துட்டாங்க போல இருக்கே. கார்த்திக் பயந்து விரைவாக வீட்டுக்கு ஓடுகிறான். அதே நேரம் ஒரு வள்ளல் அந்த பெட்டியில் பணத்தை சேமிக்க வந்தார். காட்சி 5. நள்ளிரவு உருக்கமான மழையில் பிரார்த்தனை. மழை தூறியது. மழையில் நனைந்து சின்ன ஜவுளி துணியில் கோயிலுக்கு வந்த கார்த்திக் அந்த பணத்தை திரும்பக் கொடுக்க முயலுகிறான். அவரது கண்கள் நிரம்பி விடுகின்றன. கார்த்திக் கண்ணீர் வழிந்த முகத்தில் பேசுகிறான். ஓ முருகா! நான் திருடவில்லை. ஆனால் என் குடும்பம் சாப்பாடின்றி இருக்கிறது. என் தந்தையின் மருந்துக்கே பணமில்லை. என்னை மன்னிச்சுரு. என் வாழ்நாளில் இதை மறக்க மாட்டேன். நீயே என் வழிகாட்டி. அவனது உணர்ச்சி மிகுந்த மனப்பாடலை கேட்டு பூஜாரி மயங்கி விடுகிறார். காட்சி 6. திருப்புமுனை பூஜாரி உபதேசம். அடுத்த நாள் காலை பூஜாரி கார்த்திக்கிடம் வருகிறார். தம்பி, உன் மனசு சுத்தமா இருக்கிறது எனக்கே தெரியும். முருகன் நம்மை சோதிப்பார், ஆனால் நம்மை கைவிட மாட்டார். நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னு, ஒவ்வொரு நாளும் காலை நமஸ்காரம் பண்ணு, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் உள்ளத்தை உலுக்கிவிடுகின்றன. காட்சி 7. விசித்திரமான வாய்ப்பு சோதனையின் முடிவில் ஒரு வெளிச்சம். நாட்கள் ஓடின. கார்த்திக் கோயிலில் தன்னார்வமாக வேலை செய்ய ஆரம்பித்தான். பூஜை வேலை, தூய்மை, ஒலி ஒழுங்கு. நம்பிக்கையோடு இருந்தான். ஒருநாள் கோயிலுக்கு ஒரு திரைப்பட இயக்குனர் வருகிறார். திடீரென கார்த்திக்கின் ஒழுக்கம், பேசும் விதம் அவரை ஈர்க்கிறது. இயக்குனர்: தம்பி, நீ எங்கிருந்தா இப்படின்னு தெரியல. நான் ஒரு புதிய திரைப்படத்திற்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுகிறேன். உன்னோடு பேசிட்டதுக்கு பிறகு என்ன மனசுலையும் வேற யாரும் வரல. அச்சமத்துடன் இருந்த கார்த்திக் வாய்ப்பை ஏற்கிறான். காட்சி 8. புதிய வாழ்க்கை திருச்சி நகரத்தில் முருகன் புகழுடன். கார்த்திக் திருச்சிக்கு செல்கிறான். அங்கு ஒரே நம்பிக்கையோடு வேலை செய்கிறான். வேலை கற்றுக்கொள்கிறான், புதிய அனுபவங்களை சந்திக்கிறான். இரவு நேரம் மட்டும் கோயிலுக்குப் போய் அந்த 3 வார்த்தைகளைச் சொல்வான்: முருகா, நன்றி. வாழ்க்கையின் சில பயணங்கள் தடுமாறி தொடங்கலாம், ஆனால் நம்பிக்கையோடு சென்றால் சிகரமே முடிவாக இருக்கும். கார்த்திக்கின் வாழ்க்கையும் அதுபோலவே. காட்சி 9. கிராமத்திற்கு திரும்பும் நாள், புதிய நிலை. 3 வருடங்களுக்கு